தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் திருப்பங்கள் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்தியா முழுவதுமே தமிழக அரசியல் வரலாறு கடந்த காலங்களில் ஏற்படுத்தியதை வைத்தே இப்பொழுதும் அந்த எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தற்பொழுது திமுக பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்காத முதல் பொதுக்குழு இதுவாகத்தான் இருக்க முடியும். இந்த பொதுக்குழுவில் தற்பொழுது பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலாவது தீர்மானமாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு இரங்கல் தீர்மானம், அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை என்று தற்போது அரசு செயல்பாடுகளுக்கான அடுத்த கட்ட முயற்சிகளுக்கான கண்டனத்துக்கான பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்கலாம். இதையெல்லாம் தாண்டி திமுகவுடைய அடுத்த கட்டமாக செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிவிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. அது குறித்தும் நம்முடன் விவாதிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் சிவ ஜெயராஜ் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். உங்களுடைய பொதுக்குழுவில் இன்றைய முக்கிய சாரம்சம், திமுக தலைவர் இல்லாத இந்த பொதுக்குழுவை எப்படி பார்க்கிறீர்கள் கட்சி தொண்டர்கள்? தலைவர் கலைஞர் இன்றைக்கு பொதுக்குழுவில் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதே எங்களுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு அரசியல் சூழ்நிலை கருதி டிசம்பர் மாதமே கூட்டப்பட வேண்டிய இந்த பொதுக்குழு அவருடைய உடல்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய ஆசியோடு, இன்னும் கூட அவருடைய ஆதரவோடு, இன்னும் கூட அவருடைய அனுமதியோடு இப்போ பொதுக்குழு கூடியிருக்கிறது. இந்த பொதுக்குழு வரலாற்றில் முக்கியத்துவம் மிக்க ஒரு பொதுக்குழுவாக இன்னும் சில மணி துளிகளில் மாற இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பார்வையே மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு பொதுக்குழுவாக இந்த பொதுக்குழு இன்றைக்கு முக்கியத்துவம் ஏற்படுத்தியிருக்கிறது. நான் பொதுக்குழு அரங்கிலிருந்து தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். பொதுக்குழு அரங்கத்தை நோக்கி தொண்டர்கள் சராசரியாக வருகிறார்கள். மட்டுமல்ல, தொண்டர்களை தாண்டி பொதுக்குழுவின் உறுப்பினர்களை தாண்டி தேசிய அளவில் இருக்கிற மீடியாக்களினுடைய பார்வை, கிட்டத்தட்ட 200 செய்தி நிறுவனங்களினுடைய செய்தியாளர்களை இப்பொழுது பொதுக்குழுவினுடைய வாசலிலே காத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு மையப்புள்ளியாக இந்திய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் இருக்கிறது என்பதற்கு இந்த பொதுக்குழு ஒரு உதாரணமாக இருக்கிறது. இன்றைய பொதுக்குழுவுடைய முக்கியமான தீர்மானங்கள், முதலாவது தீர்மானமாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம். கிட்டத்தட்ட திமுகவுடைய முழு அரசியல் பங்கீடாக அரசியல் செயல்பாடை வடிவமைக்கக்கூடிய இடத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் பல்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சராகவும் தற்போதும் மறைவின் போது கூட முதலமைச்சராக இருந்திருக்கும் போது திமுகவுடைய அடுத்தடுத்த அரசியல் கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கக்கூடியவராக ஜெயலலிதா இருந்திருக்கிறார். அதே கேள்வியை அப்படியே இந்த பக்கமும் பொருத்தி பார்க்கலாம். அதாவது அதிமுகவுடைய ஒவ்வொரு காலகட்ட அரசியல் நடவடிக்கை, அவர்களுடைய அரசு ஆட்சியில் இருக்கும்போது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை ஒவ்வொன்றிற்கும் திமுகவுடைய அரசியல் செயல்பாடுகளும் அவர்களுடைய அறிக்கைகளும் குறிப்பாக மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மறைவிற்கு இரங்கல் தீர்மானத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மறைந்த முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே முதல் அறிக்கை கலைஞர் தான் வெளியிட்டார். இந்திய அரசியலிலே ஒரு உச்சபட்ச நாகரிகத்தை, அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிற தலைவராக எங்கள் தலைவர் கலைஞர் இருக்கிறார். அவருடைய மகனாக மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த இடத்திற்கு நகர்த்தக்கூடிய இடத்தில் இருக்கிற எங்கள் தளபதி அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கே சென்று அன்றைய முதலமைச்சரினுடைய நலனை, அவருடைய உடல் நலனை நேரடியாக கேட்டறிந்தார். இதை தாண்டி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்துதான் அதிமுகவினுடைய தாய் கட்சி திமுக தான். அந்த திமுகவிலே இருந்து ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து 3 முறைக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தவர் மறைந்த பொழுது அரசியல் நாகரிகம் கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே முதல் தீர்மானமாக அவருக்கு நாங்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறோம். இது எங்களுக்கு சரிநிகர் போட்டியாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு நாங்கள் செய்கிற மரியாதையை தாண்டி இந்த முதலமைச்சர் பொறுப்பினை ஏற்றிருக்கிற அவருக்கு செய்கிற மரியாதையாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். அதைவிட முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்திருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம்.
மறைந்த பத்திரிகையாளர் சோ அவர்களுக்கு தீர்மானம், உங்களுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த சர்க்குண பாண்டியன் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் சோ அவர்களுடைய தீர்மானத்தை முன்வைக்கும் பொழுது பல கேள்விகள் நம் முன்னே வருகிறது. அவர் மருத்துவமனையில் இருந்தபோது திமுக தலைவர் கருணாநிதி போய் பார்த்தார் என்பதையெல்லாம் தாண்டி அது ஒரு அரசியல் நாகரிக செயல்பாடாக இருக்கலாம். பத்திரிகையாளரையும் தாண்டி அதிமுகவுடைய முக்கிய ஆலோசகராக சோ அவர்கள் இருந்திருக்கிறார்கள். வெளிப்படையாகவே திமுகவை கடுமையாக அவருடைய துக்ளக் ஆண்டு விழாவில் விமர்சித்திருக்கிறார். அவர் குறித்த என்ன புரிதலோடு இன்றைக்கு இந்த இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அவர் எப்படி அதிமுகவுக்கு ஆலோசகராக இருந்தாரோ 96 தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பகிரங்கமாக சொன்னவர் தான் திரு சோ அவர்கள். 50 ஆண்டு காலம் தொடர்ந்து தலைவர் கலைஞரோடு மிகப்பெரிய ஒரு நட்புணர்வோடு இருக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படையிலே, மிக சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் என்ற அடிப்படையிலே அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று திமுக பொதுக்குழு முடிவு செய்து இன்றைக்கு அவருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அதாவது கட்சியுடைய அடுத்த கட்ட ஒரு நாயகனாக, செயல் தலைவராக நீங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு அறிவிப்பார்களா என்று அனைவரும் எப்போது உங்கள் கட்சி அறிவிக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது? இல்லை, நீங்கள் இந்திய அளவிலான அரசியலிலே பார்த்தீர்கள் என்றால் தந்தை மகனுக்கு இருக்கிற உறவை தாண்டி தலைவர் கலைஞரை தன்னுடைய தொண்டன் தலைவர் என்கின்ற அடிப்படையில் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் எப்பொழுதும் கருதுகிறார். அகிலேஷ் யாதவுக்கும் அவருடைய தந்தைக்கும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் 45 ஆண்டு காலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி இன்றைய தேதி வரைக்கும் கலைஞர் விரல் சுட்டுகிற இடத்தை நோக்கி மட்டுமே பாய்கிற ஒரு ஈட்டி முனையாகத்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் இருந்திருக்கிறார். இது தொடர்ச்சியாக அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த படிப்படியான அங்கீகாரம். தலைவர் கலைஞர் 96 முதலமைச்சரான உடனேயே இவர் சட்டமன்ற உறுப்பினராக 1000 விளக்கில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அங்கே அவருக்கான அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பையே தலைவர் அவர்கள் கொடுக்கவில்லை. மேயராக நின்றார், வெற்றி பெற்றார், 2 முறை மேயராக ஆனார். 2006 மேயராக முதல் முறையாக தளபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அவருக்கு ஜூனியராக இருக்கிற திருவண்ணாமலையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு கு பிச்சாண்டி அவர்கள் அமைச்சராக்கப்படுகிறார். சுரேஷ் ராஜன் அமைச்சராக்கப்படுகிறார். ஆனால் இவர் அமைச்சராக கூட ஆக்கப்படவில்லை. ஆனால் பொறுமையாக களத்திலே படிப்படியாக உயர்ந்து அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராகி அதற்கு பிறகு துணை முதல்வராகி இன்றைக்கு அரசியலிலும் தன்னுடைய இடத்தை, தனக்கான இடத்தை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு மக்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இன்னும் அவருக்கான உரிய இடத்தை கொடுக்கவில்லை என்று. திமுக தொண்டர்கள் கேட்கவில்லை, திமுக தொண்டர்கள் மட்டும் கேட்கவில்லை, எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு அவருக்கான இடத்தை உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தானாக உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் அவருடைய பொறுமை, அவருடைய அணுகுமுறை, அவருடைய நிதானமான ஒவ்வொரு அடி, அரசியலில் வைக்கிற ஒவ்வொரு அடி. உணர்ச்சி வசப்பட்டு மேடையில் அவர் எப்பொழுதும் பேசியது கிடையாது. அவர் குறிப்பில்லாமல் எந்த வார்த்தையும் சொல்லியது கிடையாது. சொன்ன அறிக்கையை மறுநாள் காலை மறுத்தது கிடையாது. அவர் 45 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அரசியலிலே அடிமேல் அடி எடுத்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். உரிய காலம் கனிந்திருக்கிறது. இன்னும் சில மணி துளிகளில் பொதுக்குழு அதற்கான முடிவை சொல்லும். பல்வேறு தீர்மானங்களில் மிக முக்கியமானதாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பண மதிப்பிழப்பு குறித்த அந்த தீர்மானமாக இருக்கட்டும், அல்லது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக நேற்றைய போராட்டத்தில் உங்களுடைய பொருளாளர் பேசியதாக இருக்கட்டும், ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கைகளுக்கும் தொடர்ந்த அறிக்கைகள் வரக்கூடிய விரைவு அளவில் களத்தில் போராட்டங்கள் இல்லை, ஏன் பண மதிப்பிழப்புக்கு பெரிய அளவில் திமுக போராடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்படுகிறது. அது குறித்து உங்கள் பண மதிப்பு விஷயத்தை முதலாக வங்கியில் இருக்கிற மக்களை பார்த்து இவர்தான் நேரடியாக விசாரித்தார். நாங்கள் போராட்டத்தில் களத்தில் இறங்கவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏற்கனவே அவருடைய சுற்றுப்பயண திட்டத்தில் இல்லாத இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கிருக்கிற வங்கி வாசலில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதில் நாங்கள் போராட்டம் எடுப்பது என்பதை தாண்டி இப்பொழுது எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக ஜல்லிக்கட்டிற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிறோம். போன முறை இதே போராட்டம் அறிவித்த பொழுது மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டாம் என்று எங்கள் தலைவர் கலைஞரை நேரடியாக சந்தித்து கேட்டுக்கொண்டதற்காக போராட்டத்தை தள்ளி வைத்து அமைதி காத்தோம். இப்பொழுது போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது, போராட்டம் நடத்துகிறோம். எந்த இடத்திலே போராட்டம் நடத்த வேண்டும் என்று கட்சி தலைவருக்கும் கட்சி தலைமைக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே தான் தலைவர் கலைஞரும் தளபதி மு.க. ஸ்டாலினும் தங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்தி இப்படியான போராட்டங்களை ஒருமுனைப்படுத்துகிறார்கள். நேற்று நடைபெற்ற பேசுவோம் தொடர்பில் பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார்.
அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நாம் மீண்டும் தொடர்பில் இல்லை, இப்போ போராட்டம் நேற்றைக்கு எத்தனையோ கட்சிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நேற்றைக்கு பார்த்த போராட்டம் மாநாட்டை போல இருந்தது என்று பல பத்திரிகைகள் இன்றைக்கு எழுதியிருக்கிறது, இணையதளங்களில் செய்தி வந்திருக்கிறது, தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கிறது. ஒரு போராட்டத்தையே மிகப்பெரிய மாநாடாக நடத்தக்கூடிய சக்தி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நேற்றைக்கு திமுக நிரூபித்திருக்கிறது. ஒரு தலைவனுக்கு இருக்கிற நேர்முகத்தன்மை, ஒரு தலைவனுக்கு இருக்கிற ஒருமுகப்படுத்துகிற தன்மை எங்கள் தளபதிக்கு இயற்கையாக வந்திருக்கிறது. யாரும் வலிந்து எந்த விஷயத்தையும் திணிக்கவில்லை என்பதை நேற்றைய போராட்டம் நிறைவேற்றிருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த திமுக செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறார்கள் இல்லையா? திமுக இங்கே ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் அங்கம் வகித்தோம், அதெல்லாம் இல்லை. நீங்கள் அதை தாண்டி திமுக இருக்கிற வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி போராடி அனுமதி பெற்று நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தினோம். அவ்வளவுதான் விஷயம். நீங்கள் அதற்காக நான் இருந்தோம் இல்லை என்பதெல்லாம் இதில் விஷயம் கிடையாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. நாங்கள் ஆட்சி விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு இந்த 6 ஆண்டு காலத்திலே ஒரு முறை கூட ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை தானே காட்டுகிறது. தொடர்ந்து பேசலாம். பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவுடைய இன்றைய பொதுக்குழு இப்பொழுது இயற்றப்பட்டிருக்கிற அந்த இரங்கல் தீர்மானங்கள், இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இரங்கல் தீர்மானங்கள் சம்பிரதாயங்கள் தான். பட் இப்போ வரப்புற தீர்மானம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரு புதிய பொறுப்பு பதவி கொடுக்க போகிறது தான் ரொம்ப மக்கள்லாம் எதிர்பார்க்கிறாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இந்த சமயத்தில், அதாவது அவருக்கு ரொம்ப நீண்ட நாட்களாகவே அவருக்கு அந்த பொறுப்பு கிடைக்கும், புதிய ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது இன்றைக்கு நிகழும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய பத்திரிகையாளர் காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவருடைய ஒவ்வொரு பொறுப்பில் இருந்த பொழுதும் அவருடைய பணி, அதில் எதை நீங்கள் இப்பொழுது அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் பொழுது நீங்கள் இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல எது அவரிடம் இருக்கிறது சிறந்ததுன்னு நீங்க சொல்ல வரீங்க? கிட்டத்தட்ட ஒரு சுமார் 9 வருடங்களுக்கு முன்பு அவருடைய அலுவலகத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்ப உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்தார். அன்றைக்கு காந்தி ஜெயந்திக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த மகாத்மா காந்தி ஏதோ விருது கொடுக்குறாங்க பஞ்சாயத்து தலைவர்களுக்கெல்லாம். அதற்கு பிறகு அவர் ஒரு 45 நிமிடம் என்னோட பேசியிருந்தார். அப்போ அந்த ஊரக உள்ளாட்சி துறை மற்றும் அதனுடைய பல பிரச்சனைகளை பற்றி ரொம்ப விவரமா சொல்லிட்டு இருந்தார். அது எனக்கு புரிஞ்சது, அவருடைய புரிதல் ரொம்ப நன்றாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ அது அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த். அதாவது அவர் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவருக்கு புரிதல் சாதாரணமா இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் பொதுவா பேசப்பட்ட சமயம். நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. ஆனா அவருக்கு அதாவது அவர் ஒரு நிதானமாக இருக்கார் மட்டும் இல்ல, அவருடைய பல பலங்கள் வெளியில தெரியாமலும் இருக்கு. ஸோ அதுதான் அவருடைய, அதாவது தன்னுடைய பலங்களை பற்றி அதிகமாக வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருப்பது அதுவே அவருடைய சிறப்பான குணம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சொல்லுங்க சார், தொடர்புல இருக்கீங்க. இல்ல, இரண்டாவது இப்ப நான் என்ன சொல்வேன்னா, நீங்க என்ன அவரு செய்யணும், அதாவது நீங்க மாத்திக்கணுங்கிறத பத்தி எனக்கு தெரியும். அது கரெக்டா என்ன மீன் பண்றீங்கன்னு புரியல. பட் நான் என்ன சொல்வேன்னா, இன்னும் ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களோடலாம் ஒரு கன்சல்டேஷன்ஸ் அவர் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படிங்கறத ஒரு கருத்தா இன்ஃபார்மலா பண்ணிட்டு இருக்கலாம். அவர் இன்ஃபார்மலா பண்ணிட்டு இருக்கலாம். அதை பத்தி கொஞ்சம் வெளிப்படையாகவே அவர் இருக்கலாம். இது ஒரு திங்க் டேங்க் உடைய பாலிசி திங்க் டேங்க் ஆர் பிரைன் ஸ்டார்மிங் செஷன் அந்த மாதிரி வச்சுக்கிறார் அப்படிங்கிறதும் அவருடைய இமேஜுக்கு அதுக்கு ஒரு பலமாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழக அரசியல்ல இருக்கக்கூடிய இரு பெரும் கட்சிகள், சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வரலாற்றை வைத்திருக்கக்கூடிய இரு பெரும் கட்சிகள் புதிய தலைமையை நோக்கி போய் கொண்டிருப்பது, இப்ப தமிழக அரசியலை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. தமிழக அரசியல், அதாவது இந்த ஒரு கட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு சமூகமும் அது அனுபவிச்சிருக்கிறது. ஸோ இதுதான் தமிழ்நாடும் அனுபவிக்க போறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1980கள் கடைசியில எம்ஜிஆர் இறந்து போன பிறகு ஜெயலலிதா வராங்க.
ஒரு கலைஞர் இருக்காரு. ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் அண்ட் சசிகலா இவங்களுடைய எரா வரப்போகுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு காட்டமான ஒரு அரசியல் இருந்தது. ஸோ இப்போ அது கொஞ்சம் வந்து அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்குமோ, அதாவது இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் பொது மேடைகளில் பங்கேற்பது, அவங்களுடைய பிரதிநிதிகள் சில காரணங்களுக்காக சில மக்கள் பிரச்சனைகள் ஒண்ணு வருவது என்பது இப்போ அந்த கடந்த ஒரு மாதத்துல 1.5 மாதத்துல பார்த்தோம். அந்த பழக்க வழக்கம் அந்த அது தொடரணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்தா அது வந்து மக்களுக்கு நல்லது. கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சார். இதே ஜனவரி மாதத்தில் தான் 2009ஆம் ஆண்டு உங்களுடைய கட்சி பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டார். 2003 துணை பொதுச் செயலாளராக இருந்து 2008 டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டு 2009 ஜனவரியில் தான் அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே ஜனவரி மாதம் இப்பொழுது செயல் தலைவர் பதவி. அவர் அரசு காலகட்டத்தில் அவர் மாநகராட்சி மேயராக இருந்தது அல்லது வந்து துணை முதல்வராக இருந்தது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தது என்று அரசு பொறுப்பில் இருந்தபோது என்ன செய்தார் என்பது மக்களுக்கு தெரியும். துணை பொதுச் செயலாளரில் ஆரம்பித்து பொருளாளரில் ஆரம்பித்து இப்பொழுது செயல் தலைவர் என்னும் பொழுது கட்சி தொண்டர்களிடமும் சரி மக்களிடமும் அடுத்து இவர் கட்சியை எப்படி வழிநடத்த போகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். அதற்கு உங்களுடைய பதில்? நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி தான் நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு துணை முதல்வர் இப்படித்தான் நடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் அவர்தான். என்ன கேட்டிங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினராக குளத்தூரில் அவர் தான் டயல் ஃபார் எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனில் நீங்கள் எம்எல்ஏ கிட்ட பேசலான்னு. அதே போல் குளத்தூர் தொகுதியில் வாரத்துக்கு 3 நாட்கள் இன்றைக்கும் இருக்காங்க. போன முறையும் குளத்தூர் தொகுதி, இந்த முறையும் குளத்தூர் தொகுதி. அதே போல் ஒரு கட்சி துணை பொதுச் செயலாளர் நீங்கள் கேட்டிங்கல்ல, நல்ல கேள்வி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, துணை பொதுச் செயலாளராக அவர் இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டங்களின் எண்ணிக்கை மட்டும் 800 ஆய்வுக் கூட்டங்கள் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுது. அதே போல தேர்தலுக்கு ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து விடலாம். திமுக செயல் தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த முக்கிய செய்தியை பார்த்து விடலாம். தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய அரசியல் பயணம் 1967 தொடங்கி அவர் பல்வேறு பொறுப்புகளில் திமுகவுடைய பொறுப்புகளிலும் அரசு பொறுப்பிலும் இருந்திருந்தாலும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பானது மிக முக்கியமான பொறுப்பு. தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் 2 பெரும் கட்சிகளுமே ஒரு முக்கியமாக புதிய தலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த பொறுப்பானது அவரை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எவ்வாறாக இருக்க போகிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவும் திமுக தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அவர் 2003ஆம் ஆண்டு துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். 2008 டிசம்பர் இறுதியில் வந்து அவர் பொருளாளராக பொறுப்பேற்றிருந்தார். இது மட்டுமல்லாது இளைஞரணி செயலாளராகவும் அவர் தொடர்ந்து நீடித்து வந்தார். தொடர்ந்து அவருடைய செயல்பாட்டுகள் கட்சிக்குள்ளும் அரசியல் சார்ந்தும் சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் பல்வேறு கட்ட அளவில் அவருடைய செயல்பாடுகள் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது திமுகவுடைய செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க இந்த எப்படி பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்களுடைய மகிழ்ச்சி, எங்கள் தளபதி தலைவராகி இருக்கிறார். இது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு பரிமாண அரசியல் இப்பொழுது தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். மிசாவிலே அவர் 13 மாதங்கள் அவர் சிறைச்சாலையில் இருந்து அவர் பட்ட அடி இன்றைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இதுதான் ஒரு தொண்டன் தலைவனாக மாறுவதற்கான ஒரு விஷயமாக இது உருவாகி இருக்கிறது. ஒரு மிசாவில் 13 மாத காலம் அவர் இருந்ததை தாண்டி அதற்கு பிறகு மிக நீண்ட காலமாக 16 வயதிலே கோபாலபுரத்திற்கு இளைஞர் மன்றத்தை தொடங்குகிறார். அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அழைத்து ரிப்பன் கட் பண்ணி ஒரு முடித்திருத்தகம் கடையிலே வைத்து இளைஞர் மன்றத்தை தொடங்கி அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளராக, அதற்கு பிறகு வட்டக்கழகத்தில் பொறுப்பிற்கு அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினராகி செயற்குழு உறுப்பினராகி அதற்கு பிறகு இப்படி இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து செயல் தலைவராகி இருக்கிறார். இதுதான் ஒரு தொண்டன் தலைவனாக முடியும் என்பதற்கு ஒரு ஜனநாயக கட்சியிலே கலைஞரின் மகனாக, அதாவது தலைவரின் மகனாகவே இருந்தாலும் ஒரு நீண்ட பாரம்பரியத்தோடு வர வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். திமுகவின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த பின்னணி தகவல்களை சொல்லுங்க தேவா. அதாவது திமுக பொதுக்குழு கூட்டமானது காலை 9 மணி முதலே கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது.
இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்கியவுடன், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு 16 தீர்மானங்கள், அதாவது தமிழக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் முடிவாக மிக முக்கியமாக கட்சியினரிடையே அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த செயல் தலைவர் பதவியானது அறிவிக்கப்பட உள்ளதாக இந்த திமுகவின் அமைப்பு செயலாளரான RS பாரதி அறிவித்தார். அதாவது அவர் அறிவிக்கும் பொழுது திமுகவின் சட்ட விதியின்படி திமுக தலைவர் செயல்பட முடியாத சூழலில் இருக்கும் பொழுது செயல் தலைவராக ஒருவரை நியமிக்கலாம் என்ற அறிவிப்பை அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவித்தார். இதனை அடுத்து தற்பொழுது திமுக பொதுச்செயலாளர் அன்பழகன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவர் திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை செயல் தலைவராக நியமிப்பதாக அவர் அறிவித்தார். இதனை அடுத்து இங்கு கூடியிருந்த அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்லாது கலைஞர் அரங்கத்திற்கு வெளியே உள்ள திமுகவினரும் கரவொலி எழுப்பி மிகுந்த ஆரவாரம் செலுத்தினர். மேலும் இந்த பட்டாசுகள் வெடித்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். அதாவது குறிப்பாக இந்த திமுக தலைவரான கருணாநிதி உடல்நலக்குறைவால் வீட்டில் ஓய்வு பெற்று வரக்கூடிய நிலையிலே கட்சி பணிகள் தொய்வின்றி நடப்பதற்காக மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று கடந்த சில மாதங்களாகவே கூறப்பட்டு வந்த நிலையிலே இந்த பொதுக்குழு கூட்டத்திலே அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற என்னென்ன தீர்மானங்கள், இரங்கல் தீர்மானத்தை விடுத்து மற்ற 12 தீர்மானங்கள் உட்பட ஏதோ சொன்னீர்கள், அது குறித்து சொல்லுங்க. என்னென்ன முக்கியமான தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது மிக முக்கியமாக விவசாயிகளிடையே பேசப்பட்டு வரக்கூடிய, அதாவது தண்ணீர் மழை பொய்த்து விட்ட நிலையில் காவிரியிலும் தண்ணீர் முறையாக திறந்துவிடப்படாத நிலையிலே விவசாயம் பொய்த்திருக்கிறது. எனவே தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வரும் பொங்கலிலே இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் வகையில் மத்திய அரசு உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மேலும் கரும்பு விவசாயிகளும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலை காணப்படுவதால் அவர்களுக்கு இந்த கரும்புக்கான உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். மேலும் உள்ளாட்சி தேர்தலை உரிய நேரத்திலே நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கடந்த காலங்களிலே நடத்தப்பட்ட வருமான வரி சோதனைகள் தொடர்பான முழுமையான விசாரணை நடத்தி அது தொடர்பான நடவடிக்கைகளை மத்திய அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த நவம்பர் மாதம் முதல் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதாவது இந்த பணம் இழப்பு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்ததற்கு பிறகு நடுத்தர மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு திமுக கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அடுத்ததாக தற்போது மூத்த பத்திரிகையாளர் கோலப்பன் திமுகவுடைய செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டது குறித்து என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கோலப்பன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்கள் இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? தொடர்ந்து திராவிட அரசியலை உங்களுடைய கட்டுரைகளில் தொடர்ந்து எழுதியிருக்கக்கூடிய நீட்சியாக உங்களுடைய ஆய்வு என்னவாக இருக்கிறது இந்த அறிவிப்பில்? இல்ல, இந்த அறிவிப்பு எனக்கு ஒரு பெரிய இது நான் எதிர்பார்த்தது தான். ஏனென்றால் எப்போது அவர் உடல்நலம் சரியில்லாத பொழுது அது அந்த கட்சியை ஏற்கனவே தலைவர் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பதவி இல்லாமல் தலைவர் என்ற முறையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஏனென்றால் ஏற்கனவே அவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லை, வெளியிடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய முடியவில்லை. அத்தகைய ஒரு நிலை ஸ்டாலின் தான் தலைவருக்கான எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஒரு ஏற்பாடு வேண்டும் என்பதற்காக அப்படி செய்திருக்கிறார்கள். இப்போ ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் திமுகவில் முதல் முறையாக இப்படி ஒரு பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன எடுத்து பார்க்க வேண்டும் என்றால் திமுக தொடங்கப்பட்ட காலத்திலே அதுல தலைவர் என்ற பதவியே கிடையாது. அண்ணா அதை உருவாக்கிய பொழுது பொதுச் செயலாளர் தான் இருந்தாரே தவிர தலைவர் பதவி எப்போதும் பெரியாருக்காக இருக்கும் என்று அந்த பதவியை விட்டுவிட்டார். பின்னர் 1969 அண்ணா இறந்த பிறகுதான் இந்த பதவியே உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் கலைஞருக்கும் மறைந்த VR நெடுஞ்செழியனுக்கும் இருந்த சிறு கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பொதுச் செயலாளராக ஆக்கிவிட்டு இப்ப தலைவர் என்ற பதவியை உருவாக்கி அதில் திமுக தலைவர் கருணாநிதி அந்த தலைவர் பதவி இருந்து கொண்டார். கோலப்பன் சார், சொல்லுங்க, இப்ப தமிழக அரசியல் வரலாற்றை ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையில 2 பெரும் கட்சிகள் தங்களுடைய புதிய தலைமையை தேர்வு செய்திருக்கிறது, புதிய தலைமையுடைய உத்வேகத்தோடு பயணிக்க இருக்கிறது. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, புதிய தலைமைன்னா இது வெளியே இருந்து வந்த தலைமை கிடையாது. உள்ளே இருந்து இது அப்படியே அந்த தலைமைங்கிற பதவிக்கு அப்படியே வந்திருக்கிறார்கள். நீங்க அவர் ஏற்கனவே அதற்கான அந்த பொறுப்புகளை தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா இருந்த பிறகு யார் வருவார் என்பது யாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்ததில்லை. ஆனால் அது இவ்வளவு விரைவில் நடக்கும் என்றுதான் சிலர் எதிர்பார்க்கவில்லையே தவிர
அது ஒரு இணைப்பு சக்தியாக எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. எல்லா தரப்பு தலைவர்களுக்கும் ஏற்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் சசிகலா ஆயிருக்கிறார். அதன் பிறகு திமுகவில் ஏற்கனவே எல்லா தரப்புக்கும் ஏற்ற ஒரு தலைவராக ஸ்டாலின் தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது ஒரு புது தலைமை என்று பார்க்கவில்லை. இருக்கிற தலைமை அதனுடைய பதவிக்கு அதற்காக தயாரிக்கப்பட்டு வைத்திருந்த பதவிக்கு அப்படியே வந்து அமர்ந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, தமிழக மற்றும் தேசிய அரசியல் சூழ்நிலையில் திமுக செயற்தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உங்களுடைய பார்வை, கட்சியில துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், இப்பொழுது செயல் தலைவர், அந்த பார்வை, இது இரண்டையும் ஒரு பத்திரிகையாளரா எப்படி பார்க்கிறீங்க? ஸ்டாலினை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர் வந்து எல்லா பொறுப்புகளிலுமே இருந்து செயல்பட்டு வருகிறார். நீங்கள் கடந்த முறை திமுக அரசாக இருந்த பொழுதே அவர் துணை முதல்வராக பதவி ஏற்று விட்டார். ஆகவே அவருடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்கும் என்னவென்றால், திமுக தலைவர் எந்த வழியில் செயல்பட்டாரோ அந்த வழியில் தான் அவர் செயல்பட்டுவாரே தவிர அவர் தனக்கென்று ஒரு பாதை இருக்கும், அவருக்கு அதற்கான ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் கொள்கை அடிப்படையிலேயே, அரசு அடிப்படையிலேயே அது வந்து ஒரு திமுக தலைவர் கருணாநிதி எதெல்லாம் செய்து வந்தாரோ அதை தான் அவர் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேசிய அரசியலிலும் இப்ப இருக்கக்கூடிய நிலையில் அவர்தான் முடிவுகளை எடுத்தார். நீங்கள் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து அல்லது திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகிய போது அதற்கு பெரும் பங்கு வகித்தவர், அந்த முடிவை எடுப்பதற்கு பெரும் பங்கு வகித்தவரே ஸ்டாலின் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த தேசிய அரசியலிலும் ஸ்டாலின் பங்குதான் இனிமேல் முக்கியமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி கோலப்பன் சார். அடுத்ததாக பத்திரிகையாளர் ஞானி அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் திமுகவில் இந்த புதிய செயற்தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டது குறித்து என்ன சொல்கிறார்? வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க, திமுகவில் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறத நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்னு சொல்லுங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளராக. இது வந்து கொஞ்சம் தாமதமாக நடந்திருக்கிற விஷயம் நினைக்கிறேன். இது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டியது. நடைமுறையில ஸ்டாலினுடைய தலைமைக்கு கட்சி வந்து 2 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. நடைமுறையில் கட்சி அவர்தான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் வந்து கட்சியுடைய ஆலோசகருடைய ஒரு பாணியில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தான் நான் பார்க்கிறேன். எனவே 2 ஆண்டுகளாக ஏற்கனவே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்திற்கு இன்றைக்கு ஒரு முறைப்படியான அங்கீகாரமாக செயல் தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது கூட என்னை பொறுத்த மட்டும் அவர் தலைவர் என்றே அறிவித்திருக்கலாம். ஆனால் கலைஞருக்கு எந்த விதத்திலும் மரியாதை குறைந்து விடாது. கலைஞர் அவர்களே ஆலோசகர் என்பது போல அறிவித்திருக்கலாம். அதற்கு இன்னும் காத்திருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் ஏனென்று புரியவில்லை. தமிழகத்தில் 2 பெரும் கட்சிகளுக்கும் ஏற்கனவே பத்திரிகையாளர் கோலப்பன் அவர்களிடம் கேட்ட அதே கேள்விதான். உங்கள் பார்வையில் புதிய அரசியல் தலைமை 2 பெரும் கட்சிகளையும் வழிநடத்த இருக்கிறது, அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, திமுகவை பொறுத்த மட்டும் புதிய தலைமை வந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதிமுகவுக்கு தான் புதிய தலைமை வந்திருப்பதாக கருதப்படுகிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்திருப்பதும் புதிய தலைமை கிடையாது. அதுவும் 30 ஆண்டு காலமாக ஜெயலலிதாவோடு போலீஸ்காரர்கள் இருந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த தலைமைதான். அது வெளிப்படையாக வந்திருக்கிறது என்பது அந்த வேறுபாடு. தலைவர் உடல்நல குறைவாக இருக்கும் பொழுது இந்த பொறுப்பை நான் ஏற்பது அப்படிங்கிறது, அந்த பொறுப்பை அப்படிங்கிறத கூட அவர் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனோட சொல்றாரு. தலைவர் சொல்லுவார், பதவின்னு சொல்லக்கூடாது, பொறுப்புன்னு சொல்லணும்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் இந்த பொறுப்பை நான் ஏற்கும் பொழுது அவர் இந்த இடத்தில் இல்லை அப்படிங்கிறத மன நெகிழ்வோடவும், இன்னொன்று மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, இந்த கட்சியை கட்டி காப்பது அப்படிங்கிறத ஒரு சுமையோட தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுதும் இதற்கு முன்பு கிடைத்த துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவியெல்லாம் எப்படி நான் ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன், அப்படி இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் கடந்த சில நிமிடங்களுக்கு முன்னால் உங்களிடம் சொன்னதுதான், ஒரு சுமை தாங்கியை போலத்தான் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தார். அதை தாண்டி வேலைபளு அதிகம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு துணை பொதுச் செயலாளராக அல்லது பொருளாளராக வேலைபளு கட்சியினுடைய நிர்வாகத்தை நடத்துவது என்பது அதை தாண்டி சுற்றுப்பயணங்கள், பிரச்சாரங்கள், கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிக்கின்ற அந்த வேலை, இப்படி பல்வேறு விதமான வேலைகளை அவர் ஒரு நாளைக்கு அவர் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் தான் உறங்குகிறார். எனக்கு தெரியும், பர்சனலாக எனக்கு தெரியும். ஒரு 5 மணி நேரம் கூட 6 மணி நேரம் கூட அவர் உறங்குவதில்லை. விடியற்காலையில் இணைந்து உடற்பயிற்சி, அதற்கு பிறகு கட்சி தொண்டர்களை சந்திப்பது, கட்சி தலைவர்களோடு ஆலோசனை ஈடுபடுவது, தொடர்ந்து இரவு 12 மணி வரைக்கும் உழைக்கிற ஒரு நபராக அவர் இருக்கிறதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன்.
அதை தாண்டி இப்பொழுது அவர் சுட்டிக்காட்டியிருக்கிற விஷயம் தான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தலைவர் கலைஞர் பொதுக்குழுவிற்கு வர வேண்டும், தலைவர் கலைஞரின் கரங்களால் தனக்கு இந்த அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். ஆனால் காலத்தின் சூழ்நிலை, தலைவர் கலைஞனுடைய உடல்நலம் இன்றைக்கு இப்படியாக சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதைத்தான் அவர் மிக வருத்தத்தோடு நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இதைவிட 98 அவர் மேயர் பொறுப்பில் ஏற்கின்ற பொழுதுதான் கலைஞர் அவர்கள் இதை பதவியாக நீ கருதக்கூடாது, இதை பொறுப்பாக நீ கருத வேண்டும் என்று முதல் முறையாக அதை அறிவுறுத்தினார். அன்றையிலிருந்து இன்றைய நிமிடம் வரைக்கும் அவர் மேயராக பொறுப்பேற்ற பொழுதும் சரி, அதை பொறுப்பாகத்தான் கருதினார். அவர் தொடர்ச்சியான அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே அவர் எடுத்த ஒவ்வொரு அடியும் நிதானத்தோடு எடுத்து வைத்திருக்கிறார். அவர் தியாகத்திற்கு கிடைத்த மதிப்பீடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவருடைய ஏற்புரையில் அவர் முன்வைக்கிறார். செயல் தலைவர் அப்படிங்கிற பதவினா என்ன அப்படிங்கிறத அவரே சொல்றார். தலைவரோடு ஒன்றிணைந்து நிற்பது தான் செயல் தலைவருடைய பதவி அப்படின்னு, அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. கூடுதலா பேராசிரியர் அவர்கள், பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும் முதன்மை செயலாளர் அதாவது துரைமுருகன் அவர்களும் இந்த இருவருடைய ஆலோசனைகளோடும் அவர்களோடு இணைந்து செயல்படுவேன் அப்படிங்கிற 2 முக்கியமான கருத்தை ஏற்புரையில் சொல்றாரு. இந்த கருத்து கடந்த காலங்களிலும் அப்படித்தான் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் இப்ப சொல்வதற்கும் முன்பு இருந்ததற்குமான வித்தியாசமா நீங்க என்ன பார்க்கிறீங்க? இல்லை, அவர் மிஸ்ஸாவிலே சிறைச்சாலைக்கு இருக்கின்ற பொழுது அவர் நேரடியாக கலைஞரால் களத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. அரசியலிலே திருமதி இந்திரா காந்தி அவர்களால், அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் மட்டும்தான் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார். கலைஞரின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக, கலைஞரை கைது செய்ய முடியாது என்பதற்காக நேற்றைக்கு வரைக்கும் முதலமைச்சரின் மகன் இன்றைக்கு அடுத்த நாள் மாலையே அவர் கைது செய்யப்படுகிறார். ஆட்சி கலைக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் அன்றைக்கு அடுத்த நாள் இரவு அவர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த தழும்பு இன்னும் அவர் முகத்தில் இருக்கிறது. அந்த தழும்போடு சேர்ந்து தான் அவர் பயணத்தை தொடங்குகிறார், அரசியல் பயணத்தை. அந்த பயணத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்கள் கேட்டது கேள்வியிலே பொருள் இருக்கிறது, அதிலேயே பதில் இருக்கிறது. அவர் தன்னை தொண்டனாகத்தான் நினைக்கிறார். கலைஞரோடு 45 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையிலே அவர் எந்த கருத்திலையும் முரண்பட்டதே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை கலைஞரோடு, கட்சி தலைமையோடு அல்லது கட்சி தலைவரோடு இவர் முரண்பட்டிருக்கிறார், முரண்பட்ட கருத்தை ஒரு இடத்திலாவது பதிவு செய்திருக்கிறார் என்று உங்களால் சுட்டிக்காட்ட முடியாது. அதைத்தான் திராவிட இயக்கத்தை அரசியல் ஆய்வாளர் ஐயா திருநாவுக்கரசு ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக இந்த பொறுப்பு அவருக்கு சேர வேண்டும் என்று வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஆக தொடர்ச்சியாக கட்சி தலைவரோடு ஒரு பொழுதும் முரண்படாத ஒரு தொண்டனாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். கலைஞரின் மகன் என்பதை தாண்டி தன்னை இந்த கட்சிக்கும், இந்த நாட்டிற்கும், இந்த நாட்டின் மக்களுக்கும், இந்த இனத்திற்கும் நிரூபித்திருக்கிறார். இது ஒரு திராவிட இயக்க அரசியல் தலைவர்களுக்கே உண்டான ஒரு பண்பை அவர் நிரூபித்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அதாவது வழக்கமாக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் பண்புகள் பற்றி சொல்லும் பொழுது அவர் ஆளும் தலைமையில் அல்லது ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகளையும், எதிர்கட்சியாக இருக்கும் அவருடைய செயல்பாடுகளையும் குறிப்பிட்டு எல்லோருமே விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இப்பொழுது காவிரியிலிருந்து ஜல்லிக்கட்டு வரை போராடி கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக அதிமுகவோ அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களோ ஆளும் கட்சியாக நீங்கள் இருந்தபோது என்ன செய்தீர்கள் என்ற ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ளாமல் திமுகவுடைய எந்த பயணமுமே இல்லை. இப்ப இவர் செயல் தலைவராக இருக்கும் பொழுது இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இல்லை, இப்போ அதிமுகவினுடைய தொண்டர் ஒரு விவசாயி இறந்து விட்டார். அதற்கு எங்களுக்கு வாக்களிக்காத கொங்கு பகுதியில் இருக்கிற நாமக்கல்லில் இருந்து ஒரு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தஞ்சாவூரிலிருந்து நாமக்கலுக்கு பயணம் செய்து அதிமுக தொண்டரினுடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கிறார். 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்கிறார். இதுதான் ஒரு உழைப்பாளிக்கு அடையாளம். அதிமுக அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த தொண்டனுடைய வீட்டிற்கு வரவில்லை, அந்த பகுதியினுடைய அமைச்சர் வரவில்லை. ஆனால் இவர் அதிமுக தொண்டனின் வீட்டிற்கு போய் 300 கிலோமீட்டர் காரிலே பயணம் செய்து அங்கே போய் மரியாதை செய்கிறார். விவசாயி அல்லது யார் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் சொல்றாங்க. நீங்க கட்சி பொறுப்பு, அதாவது கட்சி ஆளும் கட்சியா இருக்கும்போது வேறு மாதிரியாகவும், ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவர் பாலம் கட்டுவதை தினம்தோறும் நேரடியாக போய் பார்க்கிறார். உள்ளாட்சித்துறையில் 6 லட்சம் இணைப்பு குடிநீர் தொட்டிகளை உருவாக்குகிறார், சாதனை செய்கிறார். அதாவது ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தை தமிழ்நாட்டிலேயே அறிமுகப்படுத்துகிறது திமுக. மின் விளக்குகளை மாற்றி சோடியம் விளக்குகளை அறிமுகப்படுத்துகிறது திமுக. சாலைகளை மாற்றி சிமெண்ட் சாலை போடுவது திமுக தான் அறிவிப்பு கொண்டு வந்தது. இப்படி சாதனைகளை செய்கிறார். நீங்கள் ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது ஒரு மிகப்பெரிய பணிசுமை, உங்களுக்கு தெரியும். அந்த பணிசுமையோடு மக்கள் நலனையும் சேர்த்து செய்கின்ற ஒரு தலைவராக இருக்கிறார்.
காட்சி கிளியவன் கடுஞ்சொல் இளன் என்பவன் தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம் என்று திருக்குறள் சொல்லுகிறது. அதை இன்றைக்கு நேரடியாக நிரூபிக்கிறார். சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையார் கேட்டார், உங்கள் தளபதி பின்வரிசையிலே போய் உட்கார்ந்து கொள்கிறார், எங்கே உங்கள் தளபதி என்றெல்லாம் கேட்டார். இவர் கேட்ட எந்த கேள்விக்கும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 1 மணி நேரம் இவர் பேசினார் 110 விதியில. ஆனால் பதில் சொல்ல முடியவில்லை. அடுத்த கேள்வி அதுவாகத்தான் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுவும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கே தெரியாது அவருடைய கடைசி கூட்டத்தொடராக இருக்கும் என்று மிகப்பெரிய அளவிற்கு காரசாரமாக இருந்தது என்று ஒரு வழக்கு மொழி சொல்லணும்னா சொல்லலாம். அந்த அளவிற்கு, அதாவது ஒரே நாளில் எதிர்க்கட்சிகளை எல்லாம் உள்ள வேலை சஸ்பெண்ட் செய்து வெளியே அனுப்புகிறார். உங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டி சட்டமன்றத்தை, அதாவது சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே நடத்தினார்கள். தினசரி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பல்வேறு கேள்விகளை திமுக தரப்புல கேட்கிறீங்க. அவர் ஒவ்வொன்றிற்கும் அவர் பதில் அளித்தார். சில கன்னி சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் கன்னி பேச்சில் கூட இவர் குறுக்கிட்டு பல்வேறு பதில்களையும் அந்த புள்ளி விவரங்களுக்கு பதிலெல்லாம் முதல்வர் சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஒரு சட்டமன்றத்தில் அவர் இல்லாமல் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இவர் போய் பங்காற்ற போகிற செயல்பாடு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு உங்க கட்சிக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் எங்கள் எதிரிகளை நாங்கள் எப்பொழுதுமே குறைத்து மதிப்பிட்டது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் சரி, எங்கள் தளபதியும் சரி. ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து இவர் கேட்ட எந்த கேள்விக்கும் ஜெயலலிதா அம்மையாரால் 1 மணி நேரம் 40 நிமிடம் கடந்த கூட்டத்தொடரிலே இவர் பேசுகிறார். எந்த கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியும். 110 விதியிலே புள்ளி விவரத்தோடு கையிலே குறிப்பை வைத்துக் கொண்டு இந்த தேதியில் இத்தனை திட்டங்களை இத்தனை 1000 கோடிக்கு நீங்கள் அறிவித்தீர்கள், இந்த தேதி வரைக்கும் நீங்கள் ஏன் நிதி கூட ஒதுக்கவில்லை என்று இவர்தான் கேள்வி எழுப்புகிறார். கடைசி வரைக்கும் அவர்கள் கூச்சல் போட்டார்களே தவிர பதில் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது கூட நேற்றைக்கு கூட ஸ்மார்ட் கார்டு கொடுக்காமல் உள்தாள் ஒட்டுகிறீர்களே நீங்கள் ரேஷன் அட்டையிலே என்று கேட்டபொழுது காமராஜ், மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு, அதாவது வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று எங்கள் தளபதியை பார்த்து மிக கேவலமாக, மிக தரக்குறைவாக பேசுகிறார். நேற்று அறிக்கையில் இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நாங்கள் கேட்டது 6 வருஷம் நீங்க ஸ்மார்ட் கார்டு கொடுக்கல, 6 வருஷமா ஏன் ஸ்மார்ட் கார்டு கொடுக்கல, 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க உள்தாள் ஓட்டணுமே, ஏன் அதே உள்தாள் நீங்க ஓட்டுறீங்க, நாங்க ஸ்மார்ட் கார்டுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கணுமே, ஏன் ஒதுக்கல, அந்த செலவு ஏன் நீங்க செலவு பண்ணல, இப்படி சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறார். இந்த நிமிடம் வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது அவங்க கிட்ட. ஆக இவர்கள் நிர்வாக திறமையற்ற இந்த அரசாங்கத்தை நடைபயணமாக நடந்து மக்களிடத்திலே கொண்டு போய் இவர்தான் சேர்த்தார். ஆக நிர்வாக திறமை, உழைப்பு, அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார், பதில் சொல்லுகிற கலைஞருடைய மகன் என்கிற அந்த திறமையும் இருக்கிறது. கண்டிப்பாக. அதாவது மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் சொல்லும்போது ஒரு வரியை குறிப்பிட்டார். அதாவது 2 கட்சிகளுமே ஒரு அரசியல் நாகரிகத்தோடு ஒரே மேடையில் இப்பொழுது கலந்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் நாகரிகத்தோடு வந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களாக நடந்த சில உதாரணங்களை மனதில் வைத்து அவர் சொல்லியிருப்பார். அந்த வகையில் இந்த 2 புதிய தலைமைகளும் அப்படியான ஒரு அரசியல் நாகரிகத்தோடு செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துக்களை உங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு வழங்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.